சர்க்கரை. அதாவது உலக அளவில் இந்தியா வந்து இன்றைக்கி முதல் இடத்துல இருக்குது. அதில் இந்தியா அளவில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. இது வந்து நம்ம ஆவாரம் பூவு, அதோட பட்டை, வேர்பட்டை, அந்த விதை, அதை தாண்டி விராலி மஞ்சள் இதெல்லாம் போட்டு செய்கிறதுங்க. இது கஷாயம் போட்டு காலை சாயம் 2 நேரம் குடிக்கணும் ஆச்சுங்களா. இந்த மருந்து சூடு பண்ணி 100 மில்லி குடிக்கணும் காலை சாயம் 2 நேரமும். நாங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டோம், நல்லாவே இல்லை, காசு மட்டும் தான் வேஸ்ட் ஆகுது, ஒன்றும் சரியாகவே மாட்டேங்குது. இப்படி உண்மையிலுமே சரி பண்ணுவீங்களா? நீங்கள் சரி பண்ணி யாராவது நம்பர் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? உளவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மோகனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த சின்ன கிராமத்தில் பிறந்து இவர் வந்து இது ரொம்ப குட் கிராமம்னு சொல்லலாம். இந்த சின்ன கிராமத்துலேருந்து இந்த யூடியூப் வலைத்தொலை மூலயமா நிறைய பேருக்கு வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அப்படின்றது இன்றியமையாததாக இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க 15 வயசு பசங்கள்லேருந்து 60-65 வயசு பர்சன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து சித்தா மருத்துவம் ப்ளஸ் வர்மக்கலை மூலயமா இவர் வந்து குணப்படுத்திட்டு வர்றாரு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதை எப்படி பண்ணுறாரு, எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காரு, எப்படி வந்து இதை ஒரு கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறாரு, அதை தாண்டி அந்த காலத்தில் பண்ண மாதிரி. ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை நம்ம நேயர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. ஸோ திரும்பவும் சந்திக்கிறதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முன்னாடி வீடியோ ரொம்ப சந்தோஷம். ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? மக்கள் வந்து நம்ம வரவேற்பு கொடுக்குறாங்க. சரிங்க. இந்த யூடியூப் மூலிமா நம்ம வெளி உலகத்துக்கு தெரிகிறோம். சரிங்க. ஒரு குக்கிராமத்துலேருந்து நம்ம ஒரு சின்ன இதுலேயே இருந்தோம், இப்போ தான் ஒரு வெளி உலகத்துக்கு நம்ம தெரிகிறோம். அப்போ இது வந்து இந்த மாதிரி சேனல் தான் நம்ம என்ன வெளி உலகத்துக்கு முகத்தை காட்டுறாங்க. கரெக்ட். அதனால தான் நல்ல பல பல சொல்லுது பல பேர்த்துக்கு நோய் நிவர்த்தி ஆகுது. அதே சமயத்தில் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி, நமக்கான வருமானமும் கிடைக்குது. சரிங்க. இப்போ சுகர், சர்க்கரை, அதாவது உலக அளவில் இந்தியா வந்து இன்றைக்கி முதல் இடத்துல இருக்குது. அதில் இந்தியா அளவில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. ஒரு வளர்ந்த மாநிலம் இன்றைக்கி சுகரால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போ கேரளா, தமிழ்நாட்டில் சுகர் வந்து அதிகமாக இருக்குது. 100க்கு கண்டிப்பாக ஒரு 60-70 பேர்த்துக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறது புள்ளிவிவரம் சொல்லுது. அப்போ உழைப்பிலிருந்து வெளியேறனாலையும் உணவு முறை மாற்றத்தினாலையும் இந்த சுகர் வந்துடுச்சுன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிசா அது மாதிரி எல்லாம் அதிகமாக ரைஸ் எடுத்துக்கிறாங்க, அது அரிசி வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே அரிசி சாப்பிட்றாங்க, ஆனால் இங்கே இருக்க சுகர் அதிகமாக இருக்குது, ஒரிசாவில் சுகர் கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அங்கேருந்து உழைக்கிறாங்க, அந்த 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 கலோரி வந்து சிரிச்சிருது. இப்போ நாம் வந்து உழைப்புலேருந்து வெளியேறிட்டோம். தமிழ்நாட்டிலேருந்து உழைப்பு வந்து ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது அந்த அரிசி சாப்பாடு உள்ளே போய் செரிக்காமல் அந்த கணையை வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, அடைச்சிக்குது ஆச்சுங்களா. இதனால தான் அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை வந்து நம்ம சரி பண்ண முடியல. அதனால் அவருடைய பக்க விளைவை நம்ம சரி பண்ண முடியல. இப்போ நம்ம தவிக்கிறதா இருக்குது. இப்போ அதை எப்படி நம்ம அதை குணப்படுத்துறது, அதை குணப்படுத்த முடியுமா, உண்மையிலுமே குணப்படுத்துகிறாங்களா, இல்லை பொய்களை நம்பாத மாதிரி பொய் பேசிடுறாங்களா அப்படின்னு பல விதமான சந்தேகங்கள் நேரடிகள் இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி தாங்க சொல்கிறாங்க, நாங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டோம், நல்லாவே இல்லை, காசு மட்டும் தான் வேஸ்ட் ஆகுது, ஒன்றும் சரியாகவே மாட்டேங்குது. இப்படி உண்மையிலுமே சரி பண்ணுவீங்களா? நீங்கள் சரி பண்ணி யாராவது நம்பர் எங்களுக்கு கொடுக்க முடியுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒரே பதில் தான். நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை. நம்பி தான் ஆகணும். அது எல்லாரும் நம்ம இங்கிலீஷ் மருந்து நம்பாதீங்க இருக்காங்க, சித்த மருந்து நம்பாதீங்க இருக்காங்க. நம்பாதீங்க எதையுமே நம்ப மாட்டாங்க, அது ஒரு கேட்டகரி, அதை விட்டுருவோம். நம்ம இது வந்து போலிகளும் இருக்கிறாங்க, அதே நம்ம மறுப்பு இருக்குல்ல. எல்லாத்துலேயுமே போலி இல்லாமல் இல்லை, போலிகளும் இருக்கிறாங்க, நல்லா வைத்தியம் உண்மையாக வைத்தியம் மட்டுங்களும் இருக்கிறாங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி அவங்களோட ஒர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களோட பயனாளிகள் வந்து எப்படி எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய நீங்கள் வந்து நேர்லேயே வந்து விசிட் பண்ணி, இப்போ இவர் நம்பரை நான் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், 10 பேர் ஏதோ பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், அடுத்தவங்களுக்கு சொல்லுவார். ஸோ என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட பயனாளியை ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க. நான் ஒருத்தர் கொடுத்தேன். அவங்க நைட்டில் 10 மணி 12 மணியில் ஃபோன் பண்ணி எங்களை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட நான் வைத்தியம் நான் பார்த்துக்கிட்டேன், நல்லாச்சு, ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா கூட சொல்கிறேன், நீ ஃபோன் நம்பர்லாம் உனக்கு கொடுக்காத. நான் நைட்டில் ஃபோன் எடுத்து நான் பேச முடியல, எல்லாம் ஃபோன் பண்ணி திருப்பி எனக்கு கிராஸ் கீழே கேட்டே இருக்கிறாங்க. உண்மையிலுமே நல்லா போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க அவனைய, அப்படிலாம் எனக்கு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு நம்ம இன்சல்ட்டிங்காக இருக்குது, அதனால் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து நம்ப போகிறது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அதை நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டியது. நம்ம என்ன இருக்குது, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிடுவோம்.
நாங்கள் வந்து மூலிகை புகை சிகிச்சை பண்ணுறோம். இதான் மூலிகை செட்டப்பு. இது மூலிகை புகை சிகிச்சை பண்ணுறோம். இந்த உடம்புக்கு வேர்வையெல்லாம் வெளியே எடுக்கிறது. அதுக்கு பிறகு வந்து வர்மக்கலை பண்ணுறோம். அதை தாண்டி மூலிகை ஒத்தடை சிகிச்சை பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதை தாண்டி உள்ளே நம்ம மருந்து கொடுக்குறோம். மருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பொடி பாருங்க, அந்த பொடி இது வந்து நம்ம இந்த இவ்வளோ அள்ளணும். இவ்வளோ அள்ளி என்ன பொடி? இது வந்து நம்ம ஆவாரம் பூவு, அதோட பட்டை, வேர்பட்டை, அந்த விதை, அதை தாண்டி விராலி மஞ்சள் இதெல்லாம் போட்டு செய்கிறதுங்க. இது கஷாயம் போட்டு காலை சாயம் 2 நேரம் குடிக்கணும் ஆச்சுங்களா. இந்த மருந்து சூடு பண்ணி 100 மில்லி குடிக்கணும் காலை சாயம் 2 நேரமும். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஷாயம். இது காலை சாயம் 2 நேரம் குடிக்கணும். இந்த கைகள் மறுத்து போகிறது, கைகள் வந்து இது சொல்கிறது எரிச்சல், கைகள் எரிச்சல் சரி பண்ணுறது, தூக்கம் நல்லா வரும். அதுக்கு இந்த மருந்து. ஐயா மருந்துன்னு சொல்லாதீங்க, இயற்கையில் பண்ணதுன்னு சொல்கிறீங்க. இயற்கை பானம் இல்லை, ஏதாவது என்ன சொல்கிறேன்னா இது சொல்கிறது மூலிகை கஷாயம். மூலிகை கஷாயம் இது. இப்போ சுகராக வரக்கூடிய பிரச்சனை, எனக்கு சுகர் வந்து ஒரு 400 500 இருக்குது, இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கிறேன், அதை எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், இன்சுலின் போகிற மாதிரி 3 நேரம் இந்த மருந்து எடுத்துக்கணும். சரி, 3 நேரம் இந்த கஷாயத்தை எடுத்துக்கணும், காலையில் மதியம் நைட்டு. இல்லை இன்சுலின்லாம் போடல, ஒரு நாங்கள் 250 300 தான் இருக்குதுன்னு சொன்னால் 2 நேரம் சாப்பிட்டா போதும். இப்போ எங்களுக்கு கால் எரிச்சல் இருக்குது, நம்ம நைட் தூங்கவே முடியல, நம்ம டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கஷாயத்தை கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு தூக்கம் நல்லா வரணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன வைத்தியம் பண்ணோம் எங்களுக்குன்னா, எங்களுக்கு வந்து பேதி கொடுக்கணும், மூலிகை புகை சிகிச்சை கொடுக்கணும். அதுக்கு பிறகு வாந்தி வரத்துக்கு நாங்கள் ஒரு மருந்து கொடுப்போம். வாந்தி வரத்துக்கு அந்த வாந்தி வரத்துக்கு மருந்து கொடுத்து அந்த வாந்தியெல்லாம் எடுக்கும்போது உள்ள சளி, கோலை, பித்தம், அந்த ஜீரணமாகாத இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இதெல்லாம் கொடுத்து உடம்பு முதல்ல க்ளீன் பண்ணுறோம், அது உடம்பு சுத்தி பண்ணிடுறோம். சுத்தி பண்ணிவிட்டு அந்த வைத்தியத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் வர்மம் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த கஷாயத்தை கொடுக்குறோம். கரெக்டாக அதாவது நம்ம இன்சுலின் போட்டுருந்தாங்கன்னா 3 மாதம் 6 மாதம் டைம் எடுத்துக்கும். இன்சுலின் போடாதீங்கன்னா நம்ம ஒரு 3 மாதத்தில் முழுமையாக குணப்படுத்திடலாம். இப்போ எங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலில் புண்ணு இருக்கும், அந்த காலில் புண்ணு அது ஆறாது. நம்ம ஆறாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டு அந்த விரலை எடுக்கணும், காலை எடுக்கணும், உள்ள புழு வச்சிருச்சு, சரி பண்ணவே முடியல, அப்படி கஷ்டப்படுறாங்க இல்லையா. அவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த வந்து புகை போடுவோம். இதான் அந்த செட்டப்பு. புகை போட்டு அந்த காலுக்கு நீரெல்லாம் எடுத்துருவோம், நீரெல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு மத்தம் தைலம், அது மத்தம் தைலம் கொடுத்து ஒரு அந்த சஞ்சீவி பொடி ஒன்று இருக்குது, ரண சஞ்சீவின்னு சொல்லிட்டு புண்ணுக்கு போடுறது. அதை போட்டு அந்த திரிவிழா கஷாயம் வச்சு புண்ணை கழுவிக்கிட்டு இந்த பொடியும் அந்த மத்தம் தைலமும் காலுக்கு போட்டுட்டு உள்ளே வந்து நந்தி மிளகும் மகாவலதி உள்ளே சாப்பிட கொடுப்போம். எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் ஒரு 3 மாதம் அதிகபட்சமாக, 1 மாதத்துல 3 மாதம் முழுமையாக புண்ணு காய்ஞ்சிரும். இது புண்ணு காய வைக்கிறதுக்கான வழி. அதேமாதிரி சர்க்கரை கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட்டு இந்த புண்ணு காய வச்சு சீக்கிரமாக ஒரு மாதத்துலேயே புண்ணை காய வச்சிடலாம். இது புண்ணு கால் எரிச்சல் சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த கஷாயத்தை கூட சரி பண்ணிக்கலாம். கால் மதப்பாக இருக்குதுனாலும் இதை கொடுத்தா அந்த கால் மதப்பு போயிடும். கால் மதப்பு, கால் எரிச்சல், கால் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் வரனால சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ணிக்குறை பிரச்சனை வரும். ஒரு 240 தாண்டிட்டாவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விந்து நீர்த்து போயிடும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படி சொன்னாலும் நம்ம சுகர் கண்ட்ரோல் வந்ததுக்கு பிறகு அதுக்கு தனியாக நம்ம மருந்து கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ நம்ம பயனாளி வந்திருக்காங்க. இப்போ ஐயா வந்து நம்மகிட்ட மருந்து சாப்பிட்ருக்காரு. அதாவது மாதிரி இயற்கை பானம், அதை மருந்துனா நீங்கள் தப்பாக நினச்சிக்கோனா இந்த கஷாயம் குடிச்சிருக்காரு. அது இதனால் எப்படி பலன் இருந்தது அப்படிங்கிறத ஐயாட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள். இது மாதிரி இருந்ததுங்க. உடம்பு பேர் முதல்ல உங்கள் பேர்? எங்கள் பேர் குருசாமி. இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, புசுரமாக இருந்தது. மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்கோம். வந்து புகை ஒரு தரம் பிடிச்சோம். புகை பிடிச்ச பாடு இப்போ பரவாயில்ல, வேலை வேட்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல. இப்போ சுகர் எப்படி இருக்குதுங்க? சுகர் எல்லாம் பரவாயில்ல. இப்போ இந்த கால் எரிச்சல் எல்லாம் நின்று போச்சு. அந்த கால் மதப்பு அதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நல்லா தூக்கம் நல்லா வருதா? தூக்கம் பாரு, நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அந்த ஆண்ணிக்குறை பிரச்சனைன்னு சொன்னீங்களா, அது அதெல்லாம் சரியாக போச்சு. சரியாக போச்சு. இப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஓகே, அதுதான் முக்கியம். அப்புறம் அது இல்லைன்னா அது எப்படி? சரிங்க. உங்களுக்கு எவ்வளோ நாளில் சரியாச்சுங்க? எங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள. இவர் வந்து உடனே வந்துட்டாருங்க. உடனே பார்த்துட்டாங்க. இதை நம்மளால் ஆயிருந்தால் 3 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதான் இப்போ இந்த ஐயா கஷாயம்லாம் சொல்கிறாருல்ல, கஷாயம் இந்த பொடியெலாம்
அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறீங்களா? எல்லாமே குடிச்சு ட்ரை பண்ணி எல்லாம் குடிச்சாச்சு. ஒரு பாட்டில் கொடுத்தாங்க, வாங்கி அது ஒரு பாட்டிலுக்குள்ள சரியாச்சு. ரெண்டும் எல்லாமே இந்த பொடி இதெல்லாம் கொடுத்தாங்க, அது ஒரு மாதத்துக்குள்ள சரியாயிடுச்சு. சரி சரி. இப்போ உங்கள் சுற்று வட்டாரத்துலலாம் நிறைய பேர் சுகர் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு சரியான அப்புறம் அவங்களுக்குலாம் சொன்னீங்களா இதை? எல்லாமே சொன்னால் எல்லாம் நிறைய வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபேமிலிலேருந்து வந்து வந்தாங்க நம்மகிட்ட வைத்தியத்துக்கு. அது இல்லாமல் இப்போ ஐயா வந்து இப்போ சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட்டில் வந்து சரக்கு அந்த 1 மாதம் அடிக்க வந்தார், இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ஒன்றும் பெருசாக சுகர் ஏறல. அதனால் வந்து வைத்தியம் பார்க்கும்போது சரக்கு அடிக்கக்கூடாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்கன்னா மருந்து வேலை செய்யாது. அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. அதான் தெளிவாக சொல்லிடுறீங்க. ஆமாம் சொல்லிடுறோம். கேட்டு தான் கொடுக்குறாங்க, மருந்தாக கேட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சரக்கு அடிக்கிற அப்படின்னா கொடுத்துட்டு ஆமாம் சரக்கு சாப்பிட்டு சரியாகணும்னு வந்து சொன்னால் சரியாகல என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. மருந்து 1 மாதம் டைம் வைப்போம், 2 மாதம் டைம் வைக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே சாப்பிடணும், கட்டு பண்ணி தான் இருக்கணும். நம்மளுக்கு ஒருத்தரையும் சாப்பிடணும், நம்ம சாப்பிட தான் ஆகணும், இருந்தால் ஆகணும். தண்ணி போடக்கூடாது, 10 முன்னாடி நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். அப்புறம் தண்ணி போட்டு இது கொடுத்தா நல்லா ஆகுன்னு சொன்னால் அவரும் சலுப்பு சொல்லக்கூடாது. சரிங்க. இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நேரடியாக வந்தால் மட்டும்தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை மருந்து மட்டும் அனுப்புறதும் அனுப்புவீங்களா? அதுங்க அது வேறு எதாவது ஆன்மீக குறைவு இது மாதிரினா அனுப்பிவிடலாங்க. இது வந்து நம்ம புகை போடணும், ப்ளஸ் வந்து வறுமை பண்ணணும். மீதி வந்து பேதிக்கு எடுக்குது, வாந்தி எடுக்கிறதுக்கான நம்ம குறைவாக அனுப்பி போட்டுடலாம். ஆனால் இது இங்கே நேரில் தானே பண்ணி ஆகணும். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எதுக்காக கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனம் படுறாங்க. இல்லை அது நம்ம லாங்கில் இருக்கிறோம், இதுக்காக மெனக்கட்டு இங்கே வரணும், நீங்கள் கொரியர் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஃபஸ்ட் டைம் வந்துட்டாங்கன்னா 2வது டைம்னா நம்ம கொரியர் அனுப்பிடலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் வந்து புகை போட்டுட்டு அந்த இதில் அந்த வறுமை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேதிக்கு எடுக்கிறதுக்கு அந்த வாந்தி வரதுக்கு மருந்து அதெல்லாம் நம்ம கையில் கொடுத்துடலாம், எல்லாம் நம்ம கொரியர் அனுப்பிச்சிடலாம். ஆனால் முதல் தடவை மட்டும் இங்கே வந்துடணும், அதான் நல்லது. இப்போ எத்தனை வயசு பயனாளிகள்லாம் உங்ககிட்ட வந்திருக்காங்க குணப்படுத்தி? அதாவது வந்து இந்த சுகர் வந்து 2 டைப்புங்க, டைப் 1 டைப் 2. அது இன்னும் சுகர் இருக்குது பிறவிலேயே வர்றது. ஒரு 6 மாதம் கழித்து வரக்கூடிய சுகர்னு இருக்குது. பிறவிலேயே இது கணையம் வந்து எங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அது வந்து குணப்படுத்துறது கஷ்டம். நம்ம டைப் 1ங்கிறது கொஞ்சம் லேட்டாகும், ஒரு வருஷம் கிட்ட ஆயிரும். டைப் 2ங்கிறது ஈஸியாக சரி பண்ணலாம். 25 வயசு 30 வயசில் வருது இல்லையா, அது டைப் 2. டைப் 1ங்கிறது குழந்தையிலே வந்துடும், 6 மாதம் குழந்தையிலேயே சுகர் வந்துடும். அதுக்கு வந்து அந்த கணையத்தை பீட்டாஸில் உற்பத்தி ஆகிறதுக்கு நம்மலாம் வைத்தியம் பண்ணி அதுக்கு நம்ம வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றது, அவங்களுக்கு வந்து கொத்தமல்லி காப்பி வச்சு குடிக்கிறது, வறுமை பண்ணுறது, அது ப்ளஸ் இந்த கஷாயம்லாம் உள்ளே குடிக்கிறது, அவங்களுக்கான உணவு முறை, மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். இப்போனா ஒரு வருஷம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். இப்போ பரம்பரையாக வருதுன்னு சொல்கிறாங்க, அது ஜெனட்டிக். அது சுகருங்கிறது பரம்பரையாக வர்றதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உடம்புக்கூடிய கழிவு தேங்கும் போது உள்ளக்கூடிய கணையத்துக்கான வேலை குறையும் போது உங்களுக்கு சுகர் வந்துடும், அவ்வளோதான். எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறது சுகரில் ஜெனட்டிக்ங்கிறது கிடையாது. இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு இருந்து எனக்கு வந்துருச்சுங்க சொல்கிறதே போய். ஏன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எனக்கு இல்லை அப்படின்னு அப்போ எனக்கு வந்திருக்கணும்ல, ஏன் எல்லாம் போச்சு? ஜெனட்டிக்ங்கிறது சுகர்னால வந்து இப்போ 8 தலைமுறைக்கு பின்னாடி இருந்து அந்த இது வந்து செல்கள் வந்து உற்பத்தி ஆகுது சொல்கிறாங்க. அப்போ 8 தலைமுறையும் யாராவது போய் பார்த்துட்டு வந்தாங்களான்னா இல்லை. ஒரு அறிவியல் என்பது மாற்றத்துக்கு உள்ளானது தான். அது காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கும். புதிய கண்டுபிடிப்பு வரும்போது அடுத்த கண்டுபிடிப்பு அதுக்கான ஃபார்முலா மாறிட்டே தான் இருக்கும். அதனாலேயே நம்ம சுகர் சரி பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக குணப்படுத்த நிறையான பேர் இவர் மாதிரி எத்தனையோ பேர் சரியாக இருக்கிறாங்க. அதாவது புகை மட்டும் போட்டால் கூட ஒரு 50-60% 60% சுகர் குறையும். ஒரு 250 இருந்ததுன்னா கூட புகை மட்டும் போட்டால் கூட நிறைய பேர் வந்து மாத்திரை சாப்பிட புகை மட்டும் ஒரு 3 மாதம் கிட்டே புகை மட்டும் போட்டுக்குவாங்க, எந்த மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வரணுமா? ஆமாம், கான்டாக்ட் பண்ணி வந்து தான் நாங்கள் எங்களுக்கான இது பண்ணி உங்களுக்கு மருந்து இந்த கஷாயம் டைமிங்கு எல்லாமே கொடுத்துருவோம்.